தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஐயோ! இத பார் கருப்சாமி, சொல்லுங்க. நம்ம என்னதான் உழைச்சு பாடுபட்டாலும் ஒண்ணும் நடக்காது. எல்லா நேர காலம் வரும்போதுதான் இந்த பொண்ணு என்னையா கூப்பிட்டீங்க? உன் பேரு? காவேரி. ஆமா, நீங்க? நான் விஜய ரகுநாத் ரெட்டியோட தம்பி பாலகிருஷ்ணா ரெட்டி. என்ன எல்லாரும் பாலுன்னு கூப்பிடுவாங்க. நீ கூட பாலுனே கூப்பிடலாம். மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப படிப்பு முடிச்சிட்டேங்க. அது அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? பொழுது போகல ஊரு சுத்தி பார்த்துட்டு இயற்கை காட்சிகளை போட்டோ எடுத்தேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நேத்து வாய்க்கா பக்கம் போகும்போது நீ குளிக்கிறத பார்த்தேன். உங்களுக்கு தெரியாம உங்களை போட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மனசாட்சி உறுத்துச்சு நான் பண்ணது தப்புன்னு. அதான் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு இது கொடுத்துட்டு போலாம் வந்தேன். குடிச்சா வச்சுக்கீங்க, இல்லாட்டி கிழிச்சு போட்டுருங்க. ஏயா, ஒரு படிச்சாலும் செய்யற காரியமா இது? அதுவும் யாரு? விஜய ரகுநாத ரெட்டியோட தம்பி. ஒரு பொண்ணு குளிக்கிறத பாக்குறதே தப்பு. நீ என்னடனா போட்டோ வேற எடுத்திருக்கியா? அத தப்புன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல சரியாயிடுமான்னு கேக்குறேன். நான் இதை விட போறதில்ல. இதை விடவே மாட்டேன். இப்பவே போறேன். இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்டேன். காவேரி, அவசரப்பட்டு என் மானத்தை வாங்கிடாத. ஏன் மானத்தை நீ வாங்கலாமா? ஐயோ, நான் ரொம்ப நல்லவன். உன் பாவாடை தண்ணியில போகும்போது குச்சில எடுத்து கொடுத்தது நான் தான். அப்போ என்ன பாவாடை வேற பாத்துட்டியா? ஐயோ, அப்ப நீ முழுசா தண்ணிக்குள்ள இருந்த. ஓ, வெளிய வரலன்னு வேற வருத்தமா இருக்கா? ஐயோ, ஆக என்ன அணு அணுவா ரசிச்சிருக்க. இதுக்கு இந்த ஊர்ல என்ன தண்டனை தெரியுமா? பஞ்சாயத்துல தெரியும். காவேரி, காவேரி. ஏ கருப்சாமி, நேரங்காலம் வரணும்னே அது இப்ப வந்துருச்சுடா. புரியலையே. பழம் நழுவி பால்ல விழுந்து அதனாலவே உன் வாயில் விழுந்தா நீ என்ன பண்ணுவ? கடிச்சு கொதறிட மாட்டேன். அதை ஏதான் இப்ப நான் பண்ண போறேன். தப்பு தப்பா போட்டோ எடுத்தா நம்ம ஊர் பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்பாங்க? மரத்துல கட்டி வச்சு சவுக்கால பின்னு பின்னி போடுவாங்க. அடி வாங்க போறவன் தம்பி, தண்டனை கொடுக்க போறவன் அண்ணன். அந்த பொண்ணு யாரு? சீதாராம ரெட்டியுடைய வெப்பாட்டி பொண்ணு. முதல்லயே மாமனுக்கு மருமனுக்கு ஆகாது. இந்த விஷயத்தை சீதாராம ரெட்டி சும்மா விடவே மாட்டான். அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். பெருசு, பஞ்சாயத்துல போய் கலந்துருவோமா? இருடா, இங்கிருந்தே வேடிக்கை பார்க்கலாம். ஒண்ணு இருக்கா? சீதாராம் ரெட்டியை காணாமே. பொருடா, வருவாண்டா. பஞ்சாயத்து தொடங்கிருச்சு. என்ன? ஒரு பொண்ணு புகார் கொடுத்திருக்கா. அதான் தெரியுமே, விவரத்தை சொல்லு. அவ சம்மதம் இல்லாம அவளுக்கே தெரியாம ஒருத்தன் அவன் மனசை வேதனைப்படுத்திருக்கான். அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தே ஆகணும். உன்னை என்ன கதை சொல்ல கூப்பிட்டேன்? யாரு என்னன்னு விவரத்தை சொல்லியா? இந்த பொண்ணோட புருஷன் வடிவேலுங்க. இவளுக்கு தெரியாமையே இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுங்க. இவ அப்பாரு போறேன்னு சொல்ல 5 பவுன் நகை இன்னும் போடலீங்க. முதலாளி, ஏற்கனவே அம்மா செத்து போச்சு. அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு. இருந்திருந்தா போட்டிருப்பாங்க. டேய், உனக்கு அறிவு இருக்கா? அவளுக்கு தான் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. யாரு போடுவா? தொழில் செய்யறதுக்கு பணம் இல்லைங்க. வருமானம் இல்லாம எப்படிங்க குடும்பம் நடத்துறது? இந்த பாரு, தொழில் பண்றதுக்கு நான் பணம் தரேன். 5 பவுன் நகையும் போடுறேன். பொஞ்சாதியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். போ. வேற ஏதாவது புகார் இருக்கா? இன்னொரு பொண்ணு புகார் கொடுத்துருக்குங்க. அவ ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம மாட்டிக்கிட்டான். அவ குடத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாரிமுத்து. ஏய், குட உயரம் கூட இல்ல, நீ குடத்தை தூக்கிட்டு போயிட்டியா? ஏன் அப்படி செஞ்ச? வாங்கின கடனுக்கு வட்டி வரலீங்க, அதான் குடத்தை தூக்கிட்டு போயிட்டேங்க. அசல் வரலனா அவளே தூக்கிட்டு போயிருவியா?
எவ்வளவுடா கொடுக்கணும்? 25 ரூபாங்க. யோ, இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்து கொண்டு வந்தீங்க உதைச்சிருவேன். கவுத்துட்டா. என்ன பெருசு? என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தோம், ஒண்ணு நடக்கல. சந்தோஷப்படாத, எப்ப வேணாலும் பஞ்சாயத்து கூட்டுவேன். இந்தாவா காவேரி நெல்லு. என்ன? அண்ணன் உங்க அப்பாவை அவமானப்படுத்தினான், தம்பி உன்னை அசிங்கமா போட்டோ எடுத்தான். நீ பொங்கி எழுந்து போகமாமா வெடிக்க போறேன்னா பொறுமையா போயிட்டு இருக்கிறிய. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அந்த போட்டோவையெல்லாம் என்கிட்ட கொடு, பஞ்சாயத்தை நான் கூட்டுறேன், நீதி விசாரணை நடத்துறேன். நான் ஒண்ணு விவரம் தெரியாதவ இல்ல, அந்த ஆளுக்கு பஞ்சாயத்துல தண்டனை வாங்கி தர மாட்டேன், நானே தண்டனை கொடுப்பேன். என்ன பெருசு இப்படி சொல்லிட்டு போற? என்ன சார் போட்டோ பிடிக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? போட்டோ பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன ஒண்ணு பிடிங்களேன். பிலிம் இல்ல. பொண்ணுங்களை எடுக்கிறதுக்கு மட்டும் பிலிம் இருக்கா? அட, உங்க கதையில எனக்கு தெரியும் சார். உங்களை காவேரி அக்கா கமாக்கரைக்கு வர சொல்லுச்சு. அப்படியா? தேங்க்யூ. வேணாண்டா, நாங்க போய் ஏதாவது தப்பு தாண்டா பேசி அவ பஞ்சாயத்து கூட்டிட்டா? யோ, பொண்ணுங்க விஷயம்னா 1000 பஞ்சாயத்து சந்திக்கலாம். அட, தைரியமா போயா. ஓகே. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? வரேன் இரு. இது பாரு, நான் மெட்ராஸ் படிக்கிறப்ப கூட எந்த பொண்ணையும் சைட் அடிச்சதே இல்ல. நீ வேணா அங்க வந்து கேட்டு பாரு. ஆமா, அத்தனை பொண்ணு குளிக்கும் போது என்ன மட்டும் ஏன் எடுத்த? காவேரி, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் எடுத்தேன். சரி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, தண்டனையை நானே கொடுத்துறேன். இங்க வா. என் கண்ணு எப்படி இருக்கு? ஆப்பிள் மாதிரி இருக்கு. அதுல ஒரு முத்தம் கொடு. என்னது தண்டனை சொல்லிட்டு தார்மார் ஏதோ சொல்லிட்டு இருக்க? அதான் என் தண்டனை. என்னைய எப்படி யோசிக்கிற? அவன் மொத்தமா கொடுக்கணும் அலைஞ்சிட்டு இருக்கிற. முத்தமா பஞ்சாயத்தா? தண்டனை முடிஞ்சது. நான் போலாமா? அதெல்லாம் முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கே, யார்கிட்ட எதை வாங்கினாலும் அதை உடனே திருப்பி கொடுத்துருவேன். என்ன மாமா, நிஜமாவே பயந்துட்டீங்களா? எந்த பொண்ணும் தான் மனசார விரும்புற ஒருத்தரை அவமானப்படுத்தவே மாட்டா. காவேரி, நீ காவேரி, என்னடா ரொம்ப நேரமா யோசனையில இருக்க? ஒண்ணுமில்லம்மா, பாலுவோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல பொண்ணை பாருங்களேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கம்பா. ஆனா அழகு இருந்தா படிப்பு இல்ல, படிப்பு இருந்தா அழகு இல்ல. அழகு முக்கியம் இல்லம்மா, குணம் தான் முக்கியம். நான் என்ன அழக பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன குறைச்ச? உனக்கு என்ன குறைச்சல்னு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? அம்மா இருக்காங்க, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்க பாருங்கம்மா. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிச்சுனே, உடனே சரி சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. டேய், உன்னை யாரா வேலைக்கு போச்சனா? இந்த பாரு, நீ வேலை பார்த்து சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில நாம இருக்கிறோம். நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது தொழில் பண்ணு, நம்ம கிராமமும் விருத்தியாகும், உன் பேரு வளரும். அனுபவம் இல்லாம தொழில் ஆரம்பிச்சா அது நிர்வாகம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, என்ன வேலை? டெல்லி மோடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில சீனியர் இன்ஜினியர். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல. உனக்கு எதாவது புரிஞ்சது? உனக்கு எதாவது புரிஞ்சது?
அவ்வளவு தூரம் போகணுமாடா? உனக்கு தெரியாது, சும்மா இருமா. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காரு, போனு, என் கீழே 1000 பேர் வேலை செய்வாங்க. உலகம் பூரா சுத்தலாம், தெரியுமா? நீங்க உலக சுத்தலாங்க. ஆனா அம்மாவும் அண்ணனும் எத்தனை நாள் தான் உங்களை பிரிஞ்சு இருப்பாங்க? இத நாள் வரைக்கும் படிப்பு படிப்புன்னு பட்டணத்திலேயே இருந்துட்டீங்க. ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு உதவியா கூடவே இரு. நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? அம்மா, இந்த மாடு மேய்க்கிற வேலை பார்க்கறதுக்காக அண்ணன் இவ்வளவு தூரம் என்ன படிக்க வச்சிருக்காரு. ஆமாடா, நீ சொல்றது சரிதான்டா. நானே மாடு மேய்க்கிறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் முக்கியம். சரி, எப்ப வேலையில சேரணும், எப்ப டெல்லிக்கு போகணும்னு சொல்லு, வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கற. இப்படிதான் செய்யணும், இதுதான் சரின்னு நீ 2 வார்த்தை அதட்டி சொல்லக்கூடாதா? அம்மா, அவன் படிச்ச படிப்புக்கும் நம்ம வேலைக்கு சம்பந்தம் இல்ல. நாம தான் கிணத்து தவளையா வளர்ந்துட்டோம். அவனாவது அவன் இஷ்டப்படி உலகம் சுத்துற வாலிபனை வளரட்டுமே. என்னடி அறிவு கட்டவில்லை மாடி. ஏய், என்ன உம்முன்னு இருக்க? இங்க உங்களுக்கு என்ன இல்ல? நீங்க எதுக்காக வேலைக்கு போகணும்? நான் வேலைக்கு போறதுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா காவேரி, மாமா, நான் இந்த வேலைக்கு போயிட்டா யாரோட தேவை எனக்கு தேவையில்லை. அண்ணன் தடை விதிச்சா அதை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட டெல்லி கூட்டிட்டு போயிடுவேன். இத நம்பலாமா மாமா? இன்னும் என் மேல நம்பிக்கை வரல? நீ நம்பல, வா என்னோட. கடவுள் சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெரியப்பா, நீங்க நினைக்கிற தப்பு. அண்ணன் வேலைக்கு போக சொல்ல, நானா எடுத்த முடிவு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்ல பெரியப்பா, வீடு தருவான், கார் தருவான். ஆமா பெரியப்பா. நீ என்ன வீடு வாசல் இல்லாத விரும்பயலா? நாங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட பிறந்தவங்க தான். நீ ஒண்ணும் என்ன பெரியப்பனா நினைக்க வேண்டாம். இந்த ஊர்ல இருக்கிற சாதாரண மனுஷனா நினைச்சுக்க. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா? இது தெரிஞ்ச வேலைக்கு போயிருப்பானா? அவன் அண்ணன் சொல்லிருக்க மாட்டான். ஏய், தென்னந்தோப்பு மாந்தோப்பு குத்தகையே மாசம் 2 லட்சம் ரூபாய் வருது தெரியுமா உனக்கு? பிச்சைக்கார காசு. 400 ஏக்கர்ல கரும்பு மட்டும் விளையுது. காவிரி நீர் பாசத்துல 200 ஏக்கர் நெல் விளையுது. அது போக கம்பு, கடலை, சோளம், இந்த மாதிரி கணக்கே பார்க்க முடியாத சொத்து. இதெல்லாம் பரம்பரை சொத்து. ஆமா ஆமா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்து. நீ சொல்லிட்ட அண்ணனும் தம்பி சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சொத்துன்னு. அண்ணனே தம்பி சொத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறானே, அனுபவிச்சுட்டு போட்டு. அட, நீயும் உங்க அண்ணனும் ஒரே அப்பனுக்கு தானே பிறந்தீங்க. உங்க அண்ணனுக்கு இந்த ஊருக்குள்ள இருக்கிற மரியாதையில ஒரு கால்வாசி உனக்கு இருக்கா? நல்ல யோசனை பண்ணி பாரு. உங்க அண்ணனை எங்க முதலாளின்னு இந்த ஊரே கொண்டாடுது. அவர் தம்பி நீயே, உன்னை யாராவது சின்ன முதலாளின்னு கூப்பிடுறாங்களா? ரொம்ப யோசிக்காதப்பா. இங்க தம்பி சரிக்கு சமமா வந்துட்டா தன்னுடைய மரியாதைக்கும் செல்வாக்கும் ஆபத்து வந்துருமோன்னு உங்க அண்ணனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலேயே சின்ன வயசுல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக வெளியூருக்கு துரத்திட்டான். இப்ப வேலைக்கு போற. அட, நீயே எடுத்த முடிவா இருக்கட்டும். அத உன் அண்ணன் தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நிறுத்தி இருக்கலாம், நிறுத்தலையே. இதுவே உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க, நீங்க ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி நிக்கணுமான்னு கேட்டிருப்பானல்ல. ஆத்தோட வெள்ளம் பண்ணாலும் நாய் நக்கிதானே குடிக்கணும்.
டேய் உண்மையை சொன்ன உனக்கு கேட்ட கோவம் வருது. அத நீ சொல்ல கூடாது. டேய் அவன் ஏதோ ஆதங்கத்திலையும் மேல இருக்கிற பாசத்திலையும் சொல்லிட்டான். இத பாரு எங்களுடைய குறிக்கோளை உங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை வரக்கூடாதுங்கிறதுதான். இனிமேல் நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாங்க சொல்றதுல நியாயம் இருக்குதா இல்லையாங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். நீ எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எல்லாம் உனக்கு தான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பெரியப்பா. யோசி, நல்லா யோசி, வீட்டுக்கு போய் யோசி. எப்படி நான் குத்துறோம் ஊசி பெருசு தைக்கிற மாதிரி கிழிச்சிட்ட. வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக உங்க அண்ணன் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு. புருஷன் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பொண்டாட்டிய பாத்திருக்கேன். ஆனா தம்பி சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற அண்ணனை இப்பதான் பாக்குறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கல. பாலு. அண்ணி, நான் வேலைக்கு போலன்னு அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஏன் போகல? பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா, நான் இங்கே இருக்க போறேன். டேய், நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன்டா. என் தம்பிக்கு டெல்லியில வேலை, மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காருன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன பெரிய 20,000 ரூபாய் சம்பளம்? நம்ம தென்னந்தோப்புல காத்துல விழுற தேங்காயும் மட்டையும் வித்தாலே மாசம் 30,000 ரூபாய் வரும். ஏண்டா நானா போச்சனே? நீ தானே போறேன்னு சொன்ன. ஆமா, நான் சொன்னேன், விவரம் இல்லாம சொன்னேன். ஆனா என்ன ஊர் விட்டு அனுப்புறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. டேய், என்னமா சொல்றான் இவன்? ஊரை விட்டு போறதுல எனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். அம்மா, நான் சின்ன பையன் தான், விவரம் இல்லாம பேசிட்டேன். இவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன போவான தடுத்துக்கலாம்ல. இதுவே அப்பா உயிரோடு இருந்தா, ஏண்டா நாயே, நம்ம கிட்ட 1000 பேர் கை நீட்டி சம்பளம் வாங்கும் போது நீ ஏண்டா மத்தவங்க கிட்ட வேலை செய்யணும்னு கேட்டிருப்பாரா இல்லையா? பாலு, உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவரை போய் நீ அவன் இஷ்டப்படியே செய்யட்டும். அம்மா, கோபத்துல அவனை எதுவும் பேசிடாதீங்க. என்னங்க, சாப்பாடு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இந்த பாலையாவது குடிங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், தொந்தரவு பண்ணாத. அவர் தான் ஏதோ குழம்பி போய் பேசுறாருன்னா, சின்ன வயசு தானே. யாரு சின்ன பையன்? அறிவு கெட்டவளே, நினைச்சு பேசுறான். எம்எல்ஏ படி போட்டான். நான் அவனை வேலைக்கு போச்சேன்னு அவனா போறேங்கிறான், அப்புறம் போக மாட்டேன்னு சொல்றான். ஒண்ணு தனக்கா தெரியணும், இல்ல சொல்றவங்க பேச்சையாவது கேட்கணும். இந்த வயசு அப்படிங்க. முதல்ல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால தான் சொல்றேன். இந்த பாரு, நான் அவனுக்கு 4 இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவருக்கு வரப்போற பொண்டாட்டி அவர் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுமா? அவன் யார் மேலே அதை ஆசைப்படுறானா? ஆமா. யாரு? சொல்லு. என் தங்கச்சி. எங்க அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்தவ. அவளும் உங்களுக்கு மாமா பொண்ணு தானே? ஆறு புரியாம பேசுறேன். என்னதான் மாமா மகளா இருந்தாலும் அவன் ஒப்பாட்டி மக தானே. தம்பிக்கு இப்படி தகுதி இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊர்ல பேச மாட்டாங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? நியாயம்னு வந்தப்போ நீங்க ஊரே எதிர்த்துக்கல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல. இதுக்கு அம்மா சம்மதிக்கணுமே. நீங்க நினைச்சா முடியும். உங்க வார்த்தையை அம்மா தட்ட மாட்டாங்க. வாங்க உள்ள வாங்க.
என்னங்க எந்தா கோயிலுக்கு போறோம் உடனே வந்துட்டா கோவில் என்ன இன்னைக்கு லீவா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? உங்க மாப்பிள்ளை. நீங்க இங்க உங்களை இங்க பார்க்க வேண்டிய வேலை வந்துருச்சு மாமா. வாங்க பேசுவோம். உட்காருங்க. மாமா பழசெல்லாம் மறந்துருங்க. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் பொண்ணு அந்த கேனப்பையிலுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிச்சேன்னு. இப்ப நினைச்சா கூட ஒன்றும் புரியல. ஆத்திரம் அறிவை மழுங்கடிச்சிருச்சு. சமயத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நானே வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சேன். என் தப்பு. என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. உங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருந்தது. நியாயமா பார்க்க போனா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மாமா நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? நம்ம பாலு உங்க பொண்ணு காவேரியோட நெருங்கி பழகிறதா கேள்விப்பட்டேன். என்ன? ஆளோட நெருங்கி பழகிறாளா? அடிச்சிருப்பால. மாமா மாமா எங்க பொண்ணு காவேரி? மாமா சும்மா இருங்க. நாய்ங்க பாடிங்க. என்ன நீ பாலுவோட நெருங்கி பழகுறியா? பாத்தியா கேட்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். தொடப்ப கட்டிக்கு கேக்குது. மாமா 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 சொல்லுடி. மாமா அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க மாப்ள. நான் சொல்றத கேளுங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்னஞ்சிருசுங்க. ஒருத்தர் விரும்புறாங்க. அதை நாம ஏன் தடுக்கணும்? பாலுக்கு உங்க பொண்ணை கேட்க தான் வந்த மாமா. மாப்ள உங்க அம்மாவை கேட்டீங்களா? கேட்டேன். கல்யாணி அவதான் சம்பந்தம் பேசிட்டு வர சொன்னா. நல்லா யோசிச்சீங்களா? நம்ம பங்களிங்க எதிர்ப்பாங்க, கௌரவம் போயிடுச்சேன்னு குதிப்பாங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க. ஏன் கல்யாணத்துக்கு கூட தான் யாருமே வரல, அம்மாவை தவிர. மாப்பிள்ள எல்லாரும் முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்தினேன், ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க என் பொண்ணு கல்யாணம் ஏத்துக்கிட்டு என்ன காப்பாத்துனீங்க, கௌரவப்படுத்தினீங்க. ஏதோ சந்தர்ப்ப வசத்தால இவளை நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஆரம்பத்துல ஊர்ஜனங்க ரொம்ப கேவலமா பேசினாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஏன்னா அவளை கௌரவமா வாழ வைக்க வேண்டிய சக்தி என்கிட்ட இருந்தது. ஆடா அவளுக்கு பிறந்த காவேரி முறையில் பிறந்த பொண்ணாச்சுன்னு ஏற்கனவே ஊர்ஜனங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை நம்ம ஜாதியில மறுபடி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? அவளுடைய எதிர்காலம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் பயந்துட்டு. நீங்க பெருந்தன்மையோட வந்து உங்க தம்பிக்கு என் பொண்ணு கேட்டு இப்போ என்ன காப்பாத்திட்டீங்க. ஐஸ்புரா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். நீங்க ஒசந்துட்டீங்க மாப்பிள்ள, ஒசந்துட்டீங்க. மாமா நான் வரேன் மாமா. அப்பா ரொம்ப அடிச்சுனா கண்ணு. முதலாளி உங்களை பாக்குறதுக்கு யாரோ மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யாரு? வணக்கம், நான் கிருஷ்ணா ரெட்டி. என் பேர் விஜய ரங்கநாத் ரெட்டி. உங்க தம்பி தானே பாலு? அவனை பார்க்கணுமா? நோ 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 நோ, நான் உங்களை பார்க்க வந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க தம்பி படிச்ச காலேஜ் பிரின்சிபால் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஒரே பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் உங்க தம்பியை பத்தி எக்கச்சக்கமா சொன்னான். எனக்கு மெட்ராஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு, 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அம்மா காஃபி இருக்கட்டும், நல்ல முடிவை சொல்லுங்க, சாப்பாடே சாப்பிட்டு போறேன். ஐயா, நீங்க எங்களை மதிச்சு வீடு தேடி வந்து கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என் தம்பிக்கு நேத்து தான் ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணேன். நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல் இருக்கு. சரி, என் பொண்ணுக்கு எங்க எழுதிருக்கோம் அங்கதான் நடக்கும். நான் புறப்பட்டுங்களா? ஐயா, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல, உங்களை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அவசர வேலை இருக்கு, வரேங்க. வாங்க. வரேம்மா.
அம்மா வாமா, நீ மட்டும் வந்திருக்க, அப்பா வரல? நிறுத்தடி. எங்க உன் புருஷன்? எங்கடி அவன்? எனக்கா? ஏண்டா அந்த சிரிக்கு வீட்டுக்கு போய் நம்ம தம்பிக்கு பொண்ணு கேட்டியாமே, இது உனக்கே நல்லா இருக்கா? நானே வந்து உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் உங்ககிட்ட கதை கேட்க வரலடா. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நடக்குதா? அந்த சிரிக்கைய மதிச்சு அவ பொண்ணை நம்ம பாலு கட்டி வச்சா ஏன் மதிப்பு என்ன வருது? பார்வதி, அது வந்து இல்ல, அம்மாவும் பிள்ளையும் எல்லாருமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அக்கா, நான் சொல்றத கோவப்படாம கேளு. ஏண்டா கேட்கணும்? ஏன் கேட்கணும்? நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, நான் கோவப்படாம கேட்கணுமாக்கும். நீங்க அந்த பொண்ணு கொடுக்கிற மரியாதை எனக்கு கேவலம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி, பாலு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டா. இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா பாலு என்ன பெரிய பாலு, அவனுக்கு என்ன தெரியும்? 4 அறை கொடுத்து அவனை திருத்துறத விட்டுட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. அக்கா, பாலு அந்த பொண்ணு நெருங்கி பழகிறத கல்யாணி தான் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். இதுல நம்ம விருப்பத்தை விட அவன் விருப்பம் தான் முக்கியம். அப்போ நம்ம மானம் போனாலும் பரவாயில்ல, அவனோட ஆசை நிறைவேறணுமா? ஏண்டி கல்யாணி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா வேற வழி இல்லம்மா. பாலு வளர்ந்த புள்ள, ரொம்ப கண்டிச்சாலும் தப்பாயிடும். அடி போடி, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா. டே தம்பி, அவ கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடாது. அப்படி நடந்தது உனக்கு அக்கா இல்ல நினைச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அக்கா, அக்கா, நான் சொல்றத கேளு. என்னடா இது